மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதாவது ஒரு வழியா தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை ஆளப்போகும் தமிழக முதல்வராக ஆகப்போகும் விஜய் அவர்கள், அதாவது அங்கங்க சீட்டுகளை ஆதரவை பெற்று தமிழக முதல்வராக ஆக போறாரு திரு ஜோசப் விஜய். அதுல ஒரு சில நபர்கள் சோசியல் மீடியால முதலாக ஒரு கிறிஸ்தவர் தமிழகத்தின் முதல்வராக ஆகிறாரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அந்த மனுஷன் அங்கங்கன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் குட்டையை எதையாவது குழப்பி விட்டு விவகாரத்தை வேற பக்கம் திருப்பி விட்டுறாதீங்க. முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வரை கொண்டு வருவோம். இதுவரைக்கு அறுத்து தள்ளிய முதல்வர்களாக இருந்தாலும் சரி, வரப்போகிற முதல்வராக இருந்தாலும் சரி, நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். தமிழ்நாட்டுக்கு உங்களால முடிஞ்ச கொஞ்சமாவது நல்லதை செய்யுங்க. நீங்க என்னென்ன பண்றீங்க, ஏடாகூடம்லாம் பண்றீங்க. இருந்தாலும் அந்த ஏடாகூடத்துல கொஞ்சமாவது மக்களை நல்வழிப்படுத்துற மாதிரி, மக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி கொஞ்சம் நல்லதை பண்ணுங்க அப்படின்னு தான் வர்ற ஆள்கிட்ட ஒரு மாற்றம் வேணும், தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள், பெரும்பான்மையான மக்கள் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் சினிமாவில் பார்த்துருந்த கதாநாயகன் நமக்கு நேரில் நல்லது பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஆளை முதல்வருக்கு ஜெயிக்க வச்சிருக்காப்புல. அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இனிமேல் வர்ற நபர்களும் வருங்காலத்தில் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஒரு நல்வழியை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருங்க. ஏன்னா அவங்க விஜயோடைய தாத்தா சேனாதிபதி பிள்ளை அப்படின்னு ஒரு கல்றையெல்லாம் காட்டுறாங்க. இதான் விஜயோடைய தாத்தாவுடைய கல்லறை ராமநாதபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா பேர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வாழையடி வாழையாள்லாம் இவங்க கிறிஸ்துவ வகைரா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஊடையில மதம் மாறி இருக்கலாம். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மதம் பிடிக்கும். அந்த விருப்பப்பட்டு அந்த மதத்தை பின்பற்ற நபர்களாக இருக்கலாம். இதுக்காண்டி போட்டுக்கிட்டு நீங்களா ஏதாவது சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்டு வீண் பிரச்சனையை கிளப்பாம நாட்டுக்கு யாரா இருந்தாலும் சரி, ஏன்னா வந்தாரை வாழ வைக்கிறது தமிழ்நாடு. நீங்க யாரா வேணாலும் வரலாம். ஏன்னா அந்த மண்ணை நிறைய பேர் ஆண்டுட்டு போயிருக்காங்க. ஆண்டு அனுபவிச்சு இங்க இருந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் இப்போ மக்களாட்சியில வந்தீங்கன்னா கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படிங்கறது தான் மக்கள் எதிர்பார்த்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. ஏன்னா இந்த வாட்டி நடந்த எலெக்ஷன்ல எல்லாருமே தெரியும், நல்லது செஞ்ச அமைச்சர்களும் சரி, கேடு செஞ்ச அமைச்சர்கள் அவ்வளவையும் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. நீ என்னென்ன தப்பு செஞ்ச அத்தனை அமைச்சர்களும் கொஞ்சமாவது உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. நான் மக்களுக்கு நல்லது செஞ்சோமா, என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்க தோல்வி அடைந்த அத்தனை அமைச்சர்களும் நீங்க உங்க மனசாட்சியை கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆனா மக்கள் கரெக்டா இருந்திருக்காங்க. என்ன மக்கள்கிட்ட கொஞ்சம் பயந்த சூழ்நிலை இருக்கு. வெளிப்படையா நம்ம எதுவும் பேசுனா நமக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுனால சில பேர் மக்கள் பயத்திலே இருக்காங்க. அவங்களுடைய வாக்கை சரியான முறையில செலுத்தினால வந்திருக்கிற புதிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் தமிழக மக்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளா வைக்கும். தமிழ்நாட்டுக்கு இனிமேலாவது ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும், பிறக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து இருக்கோம். இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு வீடியோ வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னா, திருச்செந்தூர்ல லாட்ஜில் தங்குறதுக்காண்டி வெளியூர்ல இருந்து வந்த நபர்கள் லாட்ஜில் தங்கியிருக்காங்க. அவங்களுடைய காரை பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கிங் பண்ணதுக்கு அந்த ஹோட்டல் ஓனர் 500 ரூபா பார்க்கிங் சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இது அந்த 500 ரூபா காருக்கு வாங்குறது அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு அந்த நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றிலாம் பேசக்கூடாது. நாங்கள் பல கோடி ரூபா கொடுத்து இடத்த வாங்கி போட்டிருக்கோம், நான் கேட்குற காசை நீ கொடுத்தாகணும் அப்படின்னு ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொல்ல, இவங்களும் இது பண்ண, இது விவகாரம் ரொம்ப இதாகுது. அதை திருச்செந்தூருக்கு வர்ற பக்தர்கள்கிட்ட அடிதடி அராஜகம் பண்ணி வசூல் பண்ணுறாங்க. ஹோட்டல் கோயில் இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போனாலே
ஹோட்டல்ல வந்து நல்ல சாப்பாடு இருக்காது. அதாவது சுத்தபத்தமா இல்லாத ஹோட்டல்களும் அதிக ரேட்டு வச்சு இது பண்ணுவாங்க. இந்த மாரி நடக்கத்தான் செய்யும். இது வந்து ம நம்ம எங்கேயும் போய் சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க வந்து அந்த ஹோ ஹோட்டலோ, அ மித்த தொழில் பண்றாங்க வந்து அங்க தொழில் நடத்தணும்னா, இதற்கு முன்னகட்டிலாம் இருந்த அமைச்சர்கள கவனிச்சா தான் அங்க தொழிலே நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அப்படின்னு இருக்கிற சம்பந்தப்பட்ட ஆட்கள வந்து கவனிச்சா தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஊர்ல தொழிலே பண்ண முடியும். இவ்வளவு ஏன் படிச்சுட்டு பல பேர் வேலை இல்லாம இருக்கான். அ அரசு உத்தியோகத்துக்கு வேலைக்கு போகணும்னா, கவனிக்க வேண்டியவங்கள கவனிச்சா தான் அரசு உத்தியோகமே ஒரு நாட்டோடைய குடிமகனுக்கு கிடைக்கும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும், தெரிஞ்சும் தெரியாமல், கண்டும் காணாமல் தான் இருப்பாங்க. அ இவங்களுக்கு பார்க்கிங்க்கு ரூ. 500 கேட்டது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாரி தவறுகள் தான் பல இது நடக்கு. இது சிங்கம் படத்திலே பிரகாஷ்ராஜ் கேரக்டர்ல ஒரு அருமையா சொல்லியிருப்பாங்க. இனிமே நீங்க வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்ப நீங்க யார தெரியும்? வரும்டா பிரச்சனை வரும். என் மூலியமா தான் வரும். அதுக்கு நீ வந்து காசு குடுத்து தான் ஆகணும். அந்த மாரி தான். இந்த மாரி இடங்கள்ல வந்து ஹோட்டலோ, கடையோ வைக்கணும்னா, பல பேருக்கு நம்மளுக்கு வருமானம் வரணும்னா, பல பேருக்கு வாய்க்கரிசி போட்டா தான் இந்த தொழிலே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில மாற்றத்தை எதிர்பார்த்து இது பண்ணியிருக்காங்க. இனிமேலாவது இந்த மாரி சூழ்நிலைகள் மாறுமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து திருச்செந்தூர சுத்தி எந்தவித மாற்றமே வரல. ஃபுல்லா ஒரு தூய்மையாக இல்லாத ஒரு சுற்றுலா தலம். தூய்மை இல்லாத ஒரு சுற்றுலா தலம், ஆன்மீக தலம். அரசியல்வாதிகள் தான் வெள்ளையும் கிள்ளையுமா இருக்காங்களே தவிர, நாடு வந்து தூய்மையா ஆன மாரி நமக்கு வந்து இன்னும் தெரிய வரல. தன்னை வந்து தன்னையும் தூய்மைப்படுத்தி, சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்தணும்னா ஒரு நல்ல அரசு அதிகாரி, முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் நீங்க வந்து நீங்க பளபளன்னு பளிச்சா இருந்தா பத்தாது. நாட்டையும் நல்வழிப்படுத்தணும். அதுக்காண்டி தான் மக்கள் உங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க அந்த மாரி நடந்த மாரி தெரியல. இந்த மாரி அவலங்கள் நெறைய நடக்கு. இவ்வளவு ஏன் நம்ம வந்து இஎம்ஐல இப்ப நெறைய பேர் பொருட்கள் வாங்குறாங்க. அ வாகனங்கள் வாங்குறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறாங்க. இந்த மாரி இஎம்ஐல எடுக்கிற இத வந்து உடம்புல இருக்கிற ஒட்டி அட்டைப்பூச்சி ரத்தத்த உரியிற மாரி இந்த ஃபைனான்ஸ் நிறுவனங்கள்லாம் மக்கள வந்து கொன்னுகிட்டு இருக்கு. அந்த இதையே கண்டுக்கிடாம தான் இருக்காங்க. தீவிரவாதிய விட மோசமான இது வந்து இந்த ஃபைனான்ஸ் விஷயங்கள் வந்து. இதையே அரசியல்வாதிகள் கண்டுகொள்ளாமல் மக்கள காப்பாத்த வழி இல்லாம தான் இருக்காங்க. லோன் வாங்கி வீடு கட்டி, அத கட்ட முடியாம பரிதவிச்சு பல உயிர்கள் வந்து வம்பா போயிருக்கு. அதெல்லாம் நாட்டுல அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தும் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியல. இந்த ரூ. 500 வீடியோ வந்து இனிமேலாவது மாற்றத்த கொண்டு வருமா? அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம்.